கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பை அகத்தில் ஏற்று நற்பண்புகளை வாழ்வாக்கி இறை சமூகத்தை இறை சாயலாக்கிட தாம் பிறந்ததன் அர்த்தத்தை பிறரில் விதைத்திட இறைவன் விடுத்த அழைப்புக்கும் அவர் கொடுத்த அருட்கொடைகளுக்கும் ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் இறை உறவுகளே, இன்று அன்னை மரியாளின் துணையாளரும் அன்பர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அகில உலக திரு அவையின் காப்பாளரும் எம் தூய இதய மரியன்னை சபையின் இரண்டாம் பாதுகாவலரும் எம் மாநிலத்தின் முதன்மை காவலரும் ஆகிய புனித யோசேப்பின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் அவர்கள் புனித யோசேப்பு அவர்களை திருச்சபையின் பாதுகாவலராக அறிவித்ததின் 150ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் விதமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாண்டை புனித யோசேப்பு ஆண்டாக அறிவித்துள்ளது இவ்விழாவிற்கு அதிக மெருகூட்டுகிறது. மேலும் இன்று புனித யோசேப்பின் விழாவினை அனைத்து இல்ல தலைவிகளின் விழாவாக கொண்டாடும் சிறப்பு மிக்க நாள் ஆக இம்மாபெரும் விழாவினை சிறப்பு செய்யும் இவ்வினிய நாளிலே கூடியிருக்கும் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வதோடு எமவர்களுக்காய் ஜெபிக்க இங்கே கூடியிருக்கும் அருள் தந்தையர்கள், மான்ஃபோர்ட் சகோதரர் சபை, புனித பிரான்சிஸ்குவின் வளனாரி சகோதரிகள் சபை, புனித பவுலின் புதல்வியர் சபை இவைகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் வருக, இறை ஆசீர் பெற்று தருக என அன்போடு அழைக்கின்றோம். இறை சித்தத்தினை அமைந்த மனதுடன் ஏற்று சிறந்த தலைவராக புனித யோசேப்பின் வழிகாட்டலில் நமது மாநிலத்தை சீரும் சிறப்புடன் வழிநடத்தி வரும் மாநில அன்னை மற்றும் மாநில ஆலோசகர் அன்னையர்கள் அனைவருக்காகவும் புனித யோசேப்பின் மறைந்த வாழ்வினையும் பணிந்த பண்புகளையும் தன்னகத்தை கொண்டு குழுமம் இறை உறவில் ஊற்றெடுக்க நெம்புகோலாய் திகழும் அனைத்து இல்ல அன்னையர்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கடவுள் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்குகிறார். தமக்கு ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்கிறார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப புனித யோசேப்பு இறைவனால் முன்குறிக்கப்பட்டு இறை சித்தம் நிறைவேற தம்மையே அர்ப்பணித்த கீழ்ப்படுதலுள்ள தந்தை. திருவிவிலியத்தில் மறைந்த வாழ்வு வாழ்ந்த இவர் திரு அவையில் எங்கும் நிறைந்தவராய் கல்வி, கற்பு, குடும்பங்கள், திருமணம், தொழிலாளர்கள், நல்ல மரணம் போன்றவற்றிற்கும் பாதுகாவலராய் விளங்குகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரின் பாதுகாவலில் வாழ அழைக்கப்பட்டுள்ள நாமும் புனித யோசேப்பு ஆண்டில் அவரிடம் விளங்கிய பண்புகளை நமதாக்கி அன்பு பணியை செய்ய முயற்சி செய்வோம். இறைவனின் அருளும் அன்னை மரியாளின் பரிந்து பேசுதலும் புனித யோசேப்பின் வழிகாட்டுதலும் நமது சபை அன்னை, மாநில அன்னையர்கள், ஆலோசகர்கள், அனைத்து இல்ல அன்னையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் நம் மாநிலத்தை சார்ந்தும் சூழ்ந்தும் வாழும் மக்கள் ஆகிய அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கவும், மாறிவரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப தொலைநோக்கு பார்வையுடனும் உத்வேகத்துடனும் பிறரன்பு பணி செய்து வாழ்ந்திடவும் அருள் வேண்டியவர்களாய் தொடரும் இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசி பெறுவோம். அன்புக்குரியவர்களே, பள்ளிக்கூடத்தில் வீச்சிருக்கிற அருள் பணியாளரின் பெயரால் கூடி வந்திருக்கிற மரியாவின் தூய இதய அருள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இன்பத்தோடு வாழ்த்து வரவேற்று அவர்களுக்கு திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு இப்போது தெரிவித்து மகிழ்கிற நிலையில் இந்த அவையினுடைய பாதுகாவலர், முதன்மை காவலர் புனித யோசேப்பு இவருடைய திருவிழாவினை கொண்டாடுகிற வேளையில் இவருடைய பரிந்துரைகள் நாம் மேற்கொண்டிருக்கிற அனைத்து பணிகளுக்கும் உத்வேகமாக ஆர்வத்தை வழங்குகிற வண்ணமாக இருக்க வேண்டும் என்று கொண்டாடுவோம். சபையில் இருக்கிற அத்தனை அரசவர்களுடைய உடல் சுகத்திற்காக அவர்கள் மேற்கொள்ளுகிற அனைத்து பணிகளும் அந்த இறைவனுடைய பணிகளாக மாறிட நாம் கொண்டாடுவோம். மேலும் இந்த மாநில தலைமையகத்தில் இருக்கிற அத்தனை அரசவர்கள்
தலைமை அன்னை உள்ளிட்ட அத்தனை பேரையும் இறைவன் நிறைவாக புனித யோசேப்பினுடைய பரிந்துரையால் காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இந்த நாளில் இந்த வழியில் இணைந்து ஜெபிக்க உங்கள் எல்லாரையும் அன்போடு வேண்டுகிறேன். தூய மரங்களை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, மனித மீட்பு மறைவுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற அருள் புரிந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக போரில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ, மேகமாய்
இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, சொற்றொடர்கள் 13 மற்றும் 16 முதல் 18 இன்னும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களிடங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறைவார்த்தைகள் 14 மேலும் 18 முதல் 21 மேலும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்கினிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறையாக கூடி வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் அனைவரின் சார்பாகவும் நீதிமானாகிய புனித சூசேப்பரின் திருவிழா வாழ்த்துக்களை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புனித ஜோஸ் மரிய ஸ்ரீவா என்கின்ற புனிதர் சூசேப்பரை குறித்து இவ்வாறு சொல்கிறார். வரலாற்றில், மீட்பின் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதர். திருத்தந்தை அல்ல, அவர் ஒரு ஆயரும் அல்ல, குருவும் அல்ல, திருத்தொண்டரும் அல்ல. மாறாக அவர் ஒரு கணவர், தந்தை மற்றும் தொழிலாளர். கணவராகவும்
தந்தையாகவும் தொழிலாளியாகவும் வாழ்ந்த ஒருவர் தான் மீட்பின் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மனிதராக ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு கருதப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பு பயணத்தில் மிக மிக முக்கிய பங்கு வகித்த, அதே சமயத்தில் மறைவான முகம் கொண்ட நம் புனிதரை பற்றி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புனை பெயர் இன்றைக்கு நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். இன்றைய திருவிழா நமக்கு அது சொல்லுவது நீதிமானாகிய புனித யோசேப்பு. மாத்திட்டான், யோசேப்பு அப்படின்னு சொல்லி உள்ளபடியே வைக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அவர் நீதிமான்களை பற்றி விவிலியத்தில் எந்த புத்தகம் நிறைய பேசுவது ஏதாவது சொல்ல முடியுமா? அடிக்கடி நீதிமான்கள் பொல்லாங்கு செய்பவர்கள், நீதிமான்கள் தீயவர்கள், இவருடைய முடிவு அப்படி இருக்கும், அவங்களுடைய முடிவு இப்படி இருக்கும், இப்படியே பேசக்கூடிய நீதிமொழிகள். இன்னொரு சீரார் திருப்பாடல்கள். திருப்பாடல்களில் முதல் திருப்பாடலே அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், பொல்லாங்கு செய்வர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டது. இதுதான் முதல் திருப்பாடல். அதுவே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, மீதி இருக்கக்கூடிய 149 திருப்பாடல்களுமே அதை பத்தி தான் பேச போறோம். நீதிமான்கள் அவர்களுடைய முடிவு என்ன, அவருடைய கைமாறு என்ன, தீங்கு செய்வதையே தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு என்ன முடிவு, இதை பற்றி தான் மிக விவரமாக பேசிக்கொண்டே போகிறோம். மிக குறிப்பாக திருப்பாடல் 37 நாம் அதை வாசிக்கலாம். அடிக்கடி நமக்கு கேள்விகள் எழுவதுண்டு. ஏன் உங்களுக்கெல்லாம் முடிவே கிடையாதா? இந்த அக்கிரமத்துக்கெல்லாம் முடிவே கிடையாது, இந்த ஆராயத்திற்கெல்லாம் அழிவே கிடையாது, அல்லது தீமை தலைவரித்தாடும் போது கடவுள் என்ன செய்யறாரு, இயேசு உங்களுக்கு தூங்கிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு பல கேள்விகள், உள்ள குமுறல்கள், கொதிப்புகள் எழுகின்றன. உதாரணத்துக்கு இன்றைக்கு விவசாயிகள் எல்லா இடத்திலையும் கொந்தளித்து தூக்கத்தை மறந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னமுமே நீதி கிடைத்தது போலவே தெரியும், உண்மையிலேயே கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நினைக்கிறையே நமக்கே கூட இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வருகிறது. திருப்பாடல் 37 மிக தெளிவாக இதை பற்றி பேசுகிறது. தீயவர்களுடைய முடிவு என்ன, நீதிமான் தன்னுடைய உள்ள குமுறலை கடவுளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் எனக்கு இந்த நிலை, ஏன் தீமை செய்வர்கள் செடித்துக் கொண்டே போக வேண்டும், இப்படி தன்னுடைய உள்ள குமுறல் எல்லாம் கொட்டிவிட்டு முடிவில் அவர் சொல்லுகிறார், கடவுளுடைய ஆலயத்திற்கு வந்த பிறகுதான் உண்மையாகவே நீதிமான்களுக்கு கைமாறு உண்டு என்பதை நான் புரிந்து கொண்டேன். கடவுளுடைய திருமணம் வந்த பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி அதுக்கப்புறம் அந்த தீயவர்களுடைய டாபிக் தீயவர் பேசுற இறுதியாக சொல்லுகிறார், முடிவில்லா பேரின்பத்தை நீர் எனக்கு தருவீர். ஆக நீதிமான்களுக்கு கைமாறு உண்டு, அதுவும் முடிவில்லா பேரின்பம் உண்டு. அதற்கு தான் புனித சூசையப்பர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். சுருக்கமாக ஏராளமான சிந்தனைகளை அவரை பத்தி ஏற்கனவே கேட்டுட்டோம். ஏன்னா இது சூசையப்பருடைய ஆண்டு, நிறைய செமினார், நிறைய பிரசங்கம், இன்னும் நிறைய அவரை பற்றி கேட்க இருக்கிறோம். ஏராளமானதை பேசலாம். ஆனாலும் 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக சூசையப்பர் ஒரு ஆழ்ந்த ஜெப மனிதராக இருந்திருக்க வேண்டும். அறகுறையா இல்ல, நிச்சயமாக ஒரு ஆழ்ந்த இறை மனிதராக இருந்திருக்க வேண்டும், ஜெப மனிதராக இருந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், மோயிசனை குறித்து பேசும்பொழுது யாவை இறைவன் இவ்வாறு பேசுவார், உங்களுள் ஒருவன் இறை வாக்கியனாக இருந்தால் நான் அவரிடத்துல வீடியோ கால் வழியா பேசுவேன் சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஷேர் பண்ண முடியுமா? உங்களில் ஒருவன் இறைவாக்கியனாக இருந்தால் நான் அவனோடு கனவுகள் வழியாக பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய திருமணத்தை வெளிப்படுத்துவேன். புதிய ஏற்பாட்டில் மிக அருமையாக இறை திட்டத்தை கனவில் ஒவ்வொரு முறையும் தெரிந்து கொண்ட ஒரு நபராக சூசையப்பர் சித்தரிக்கப்பட்டுள்ளார். இதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டேன், சாரி. சூசையப்பர் சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஆக ஆழ்ந்த ஒரு ஜெப மனிதராக சூசையப்பர் இருந்திருக்க வேண்டும். இறை திட்டத்தை ஏற்று
இருந்திருக்க வேண்டும். இந்த 2ஆம் வாசகம் சொல்லுங்க, எதிர்நோக்கே இல்லாதது போல தோன்றினாலும் ஆபிரகாம் நம்பினார். ஆண் துணையே இல்லாமல் நீ கருவுருவாய் என்று சொன்னதை அன்னை மரியாள் நம்பினால், நம்பியதால் அவள் பேர் பெற்றவளானால், அந்த அன்னையோடு சேர்ந்து ஒத்துழைத்ததால் சூசேப்பர் பேர் பெற்றவளானார். நிச்சயமாக சூசேப்பர் ஒரு இறை மனிதர், ஆழ்ந்த ஜெப மனிதராக இருந்திருக்க வேண்டும். கடவுள் தனக்கு தரக்கூடிய செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு கனவிலும் அவர் தயாராக இருந்தார். அதனாலதான் புனித சூசேப்பருடைய உறக்க நிலையில் உள்ள சூசேப்பரை பற்றி நம்முடைய போப் பிரான்சிஸ் பேசும்போது அதைத்தான் சொல்லும், உறக்கத்திலும் இறை திருவுளத்தை நிறைவேற்றினார். உறக்கம் கூட அவருக்கு அது ஒரு தடையாக இருந்தது. இரண்டாவதாக சூசேப்பரை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோன்றுவது, நிச்சயமாக சூசேப்பர் பெருமைக்காக சொல்லணும் அல்ல, நிச்சயமாக ஒரு சுயநலமற்ற மனிதராக தான் அவர் இருந்திருக்க வேண்டும். 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் மோயிசன் எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்த அந்த மக்களை வழி நடத்தினார். நிறைய முறை அவரை முகமுகமா கேள்வி கேட்டாங்க, அவரை எதிர்த்து நின்றாங்க. பல முறை அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். எல்லாம் வாசிக்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்றார், இதோ வாக்களிக்கப்பட்ட நாடு, நீ தூரத்துல இருந்து பார்த்துக்க, நீ அதுக்குள்ள நுழைய மாட்டேன். கடவுளுடைய சிந்தனைகளை நம்மால் பல நேரம் புரிந்து கொள்வது முடியாது. நீ அதை தொலைவிலிருந்து பார்ப்பாய், ஆனால் அந்த நாட்டிற்குள் நீ நுழைய மாட்டாய். இந்த மீட்பர் இயேசு உலகத்திற்கு வெளிப்படுவதற்கு முன்பு எத்தனையோ துன்பங்களை, அவமானங்களை இந்த நீதிமானம் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் மீட்பர் பாடுபட்டதையோ, உயிர்த்தெழுந்ததையோ, மாட்சி அடைந்ததையோ, புதுமைகள் செய்ததையோ, அவருடைய பெயர் உலகெல்லாம் பரவியதையோ கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பேரு சூசேப்பருக்கு கிடைத்ததாக தெரியவில்லை. பாரம்பரியம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. இறைவாக்கில் அதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை என்றாலும் சூசேப்பருக்கு அதில் எத்தகைய ஒரு பெருமையும் அங்கே கிடைத்ததாக தெரியவில்லை. ஒருவேளை சூசேப்பர் நினைச்சிருந்தாலும் ஆகியப்படுகிறது, இந்த குழந்தைக்காக தானே நான் இவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன், இவ்வளவு உழைத்திருக்கிறேன், அந்த மகிமை நாட்டில் ஒன்றையாவது நான் காணட்டும். கேட்கவே மிக மிக ஒரு சுயநலமற்ற ஒரு மனிதராக இருந்தார். நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், ஏன் இப்படி செய்தால், இதோ நானும் உன் தந்தையும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே. அந்த சீனோட சூசேப்பர் சுத்தமா மறைஞ்சு போயிடார். அதுக்கு பிறகு சூசேப்பர் எங்கேயுமே இல்லை. காரணம் என்ன? நான் என் தந்தையின் இல்லத்திற்கு வந்து விட்டேன், இதோ என் தந்தை. அவருடைய வளர்ப்பு தந்தையாகத்தான் சூசேப்பர். இப்பொழுது என் தந்தையின் இல்லத்திற்கு நான் வந்திருக்கிறேன், தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றிருக்கிறேன். தன்னுடைய பணி முடிந்தவுடன் சூசேப்பர் மிக மிக சுயநலமற்ற ஒரு மனிதராக இங்கே ஒதுக்கிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இன்றைய விழா புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் அப்படின்னு சொல்லி இப்ப பொது பூச புத்தகத்துல கொடுத்திருக்கிறார். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொண்டாடணும் கேட்க மாட்டேன்னு சொல்லி இருந்தாலும் கேட்க திருவிழா பேர் என்னவா இருந்தது கேலண்டர்ல? யோசேப்புன்னு இருந்துச்சு. கன்னிமரியாவின் கற்புள்ள கணவன் புனித யோசேப்பு அப்படின்னு நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம். இன்றைக்கு அதை திருத்தம் செய்திருக்கிறார்கள். புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் என்று கொடுத்திருக்கிறார். அது கற்பு நிறைந்த ஒரு மனிதராகவும் சூசேப்பர் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். இறையியல் எல்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, இல்ல அவர் பாவம், அவர் மேல திணிச்சுட்டாங்க, இம்போஸ்ட் செலிபஸ், கட்டாயப்படுத்தி இந்த மாதா பார்த்ததுன்னு சொல்லி கடவுள் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிலர் வாக்குவாதம் செய்வதும் உண்டு. ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு கற்பு நிறைந்த மனிதராக இருந்திருக்க வேண்டும். பேராயர், மறைந்த பேராயர் புனிதராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எல்லா படங்களிலும் சிற்பங்களிலும் சூசேப்பரை தாத்தாவா, தாடி உள்ளவரா, கிழவனாவே போட்டு போட்டு திருச்சபை பழக்கிவிட்டது. ஆனால் நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன் சூசை ஒரு இளைஞனாக, அழகான, துடிப்புள்ள ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும். நிச்சயமா சூசேப்பர் அப்படிதான் இருந்திருக்கணும் அவர் நம்புறார். காரணம் இல்லை என்றால் இவ்வளவு சவால்களுக்கு நடுவில், இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து, இயற்கைக்கு மீறின விதத்தில் கருத்தாங்கிய ஒரு பெண்ணை பாதுகாத்து பல இன்னல்களை கடந்து இவ்வளவு சாகசங்களை ஒரு மனிதர் கடவுளுடைய உதவியால் செய்திருக்கிறார் என்றால் அவர் அன்பு செய்யக்கூடிய ஒரு இளைஞனாக இருந்திருக்க வேண்டும். நிச்சயமா கிழவனா தாத்தாவா இருந்திருந்தால்
எவ்வளவு செய்ய முடியாது என்பது அவருடைய ஒரு ஆக தூய்மை கற்பு என்றால் என்ன நமக்கு திருச்சபை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நிபந்தனை இல்லாமல் எந்த விதமான எந்த விதமான அட்டாச்மெண்ட் இல்லாமல் எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய எல்லாரையும் அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்யக்கூடிய ஒரு நிலையை தான் நான் கற்பு என்று சொல்லுகின்றோம். தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு உறவும் நான் இறையாட்சி பணியில் செயல்படுவதற்கு, அதனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அதனுடைய கல்வி பணியாக இருக்கலாம், என்னுடைய ஆன்மீக பணியாக இருக்கலாம், இதற்கு தடையாக இருக்கும் சொல்லி சொன்னார். அதை விட இது பெருசு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஏற்கனவே தவறி இருக்கிறோம் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அவன் எந்த விதமான ஒரு வரையறையும் வந்து எல்லாரும் அன்பு செய்யக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக புனித அன்னை மரியாதையும் கடவுளாக மனிதனாக பிறந்த அந்த கடவுளையும் சூசியப்பர் அளவு கடந்து அன்பு செய்திருந்திருக்கிறார். எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் அன்பு செய்திருந்திருக்கிறார். எதிர்பார்ப்புகளுமின்றி அன்பு செய்திருந்திருக்கிறார். ஆகவே நிச்சயம் அவர் ஒரு கற்பு நிறைந்த மனிதராக சூசியப்பர் எடுத்திருக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைய நாளில் நாமும் புனித சூசியப்பை பார்த்து கற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் செப வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் ஆன்மீகத்தில் மேலும் மேலும் உயர விரும்புகிறார்களோ, அவர்கள் எல்லாம் புனித சூசையப்பரை பாதுகாவலராக கொள்ள வேண்டும் என்று புனித அபிலா தெரசால் தன் சகோதரர்கள் அனைவருக்கும் கற்பித்தார். அது மட்டுமல்லாமல் கார்மேல் சபை எல்லா இல்லங்களிலும் அவருடைய விழாவை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று கட்டளையும் அவர் கொடுத்திருக்கிறார். சஜஷனா இல்ல, கட்டளையாக கொடுத்திருக்கிறார். ஆக கடவுள் மனிதனான போது தன்னை முழுவதும் சூசையின் கரங்களில் ஒப்படைத்தார். நாமும் தயக்கமில்லாமல் நம்மை அவருடைய கரங்களில் ஒப்படைப்போம். நாமும் அவருடைய புண்ணியங்களை கண்டுபாதை கருள் கேட்டு இந்த திருப்பதியை செவிப்போம். ஆமென். நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் எடுத்துக்கொள்வோம். அகில உலக திருவையின் பாதுகாவலராக யோசேப்பு திகழ வேண்டும் என்று திருவுளம் கொண்ட அன்பு இறைவா, திருவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் இந்த வளனாரின் வழிகாட்டலில் பயனின்று உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் சிறந்த தலைமை பண்பு கொண்டு இறை மக்களை வழிநடத்த அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். புனித யோசேப்பு இறை இயேசுவின் விண்ணக தந்தையின் மன்னக நிழலாக திகழ வேண்டும் என்று திருவுளம் கொண்ட இறைவா, உமது இறையாட்சி மண்ணில் மலர ஒரு கருவியாக என் சபையை ஏற்படுத்த திருவுளம் கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். என் சபையையும் அதன் பணிகளையும் வழி வழியால் என் சபையை பயணித்து வந்தவர்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக தற்போது சபையை வழிநடத்தும் சபை அன்னை, நிர்வாக குழுவினர் மற்றும் எல்லா சகோதரிகளையும் பயிற்சி நிலையினரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், என் நிறுவனர் தந்தை லூயிஸ் சபையின் துப்பி அடிகளாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவை பாதுகாக்க வேண்டி ஒரு சூசையும் மரியாளும் எகிப்திற்கு செல்ல வேண்டும் என்று திருவுளம் கொண்ட தந்தையே என் இறைவா, என் நாட்டை ஆளும் தலைவர்களை உம்பதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். புனித வளனாரை போன்று என் நாட்டு தலைவர்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வையும் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றும், அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களை அவர்கள் மனமுவந்து ஏற்று வாழ அருள் புரியும். தேர்தலை எதிர்நோக்கி பயணிக்கும் இக்காலகட்டத்தில் அரசியல் ஆதாயத்தை முன்னிலைப்படுத்தாலும் மக்களின் இணைந்து உழைக்கும் நல்ல தலைவர்களாக இந்நாட்டு தலைவர்களை காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, புனித சூசையப்பை விழாவை என் மாநிலத்தின் விழாவாக அனைத்து இல்ல தலைவிகளின் விழாவாக சிறப்பித்து மகிழும் இந்நன்னாளிலே என் மாநிலத்திற்காகவும் மாநில தலைமை அன்னை, அனைத்து ஆலோசக அன்னையர்கள், இல்ல தலைவிகளுக்காகவும் மற்றும் அனைத்து சகோதரிகளுக்காகவும் மன்றாடுகிறோம்.
இவர்களான அனைவரும் யோசேப்பும் மரியாவும் இயேசுவை இழந்த போது கவலையுடன் தேடி சென்று ஆலயத்தில் அவர் திருச்சட்டத்தின் அறிஞர்களுக்கு விவாதித்ததைக் கண்டு மகிழ்ந்தது போன்று சகோதரிகளும் நிறுவனங்கள் மீது அக்கறை கொண்டு பேணி காத்திடவும் அவர்கள் ஆற்றும் பணியில் வரும் துன்பங்களால் சோர்ந்து போகாமல் திட மனதுடன் நிறை மகிழ்வுடன் நல்ல உடலுடன் தந்து காத்துள்ளவும் அவர்களிலிருந்து வழி நடத்த இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, எமது வயநாடு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்த அருள் சகோதரிகள், உபகாரிகள், பணியாளர்கள் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். மனித இயல்பிலே இவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நித்திய வான்வீட்டிலே இடமளித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆக்கப்பூர்வமான துணிச்சல் மிக்க தந்தையை எமக்கு மாதிரியான தந்தை இறைவா, திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தையர்களையும் பலிபீடம் சூழ்ந்துள்ள எங்கள் அனைவரையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் தேவையான நல்ல உடலுள்ள ஆன்மீக நலனையும் பணியில் தேவையான அருளையும் ஆசிரியம் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக, சபையில் பணியாற்றுகிற அத்தனை அருள் சகோதரிய உடல் நலத்திற்காக, உங்களுடைய யோசிப்புடைய பெயரை தாங்கிய அத்தனை அருள் சகோதரிகள், கல்வி நிலையங்கள் வளர்ச்சிக்காக நாம் மௌனமாக தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எல்லாரையும் உங்களுடைய உறவிலும் சாலையிலும் படைத்து ஒவ்வொரு நாளும் பாம்புடன் வழிநடத்தி வருகிற வரங்களுடைய இறைவா, இதனாலும் நாங்கள் நம்பிக்கையோடு உன் கருத்தை பதவியோடு வைத்த அத்தனை மன்றாட்டுகளையும் தயவாய் ஏற்றவர்களும் நிறைய நம்பிக்கையோடு முழுமையான விசுவாசத்தோடு நாங்கள் ஏழு இடத்திருக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் தயவாய் சென்று சாதித்து எங்களுடைய தேவையை உடனிருந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உத்தரமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை தரும்
அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். பிரியமானவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையும் தாயுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். கன்னிமரியாவிலும் திறந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு உடனே யோசிப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறு நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வல்ல எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயல்பாகும். நேர்மையாளராகிய யோசேப்பை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளி தூயாவினர் விட்டதா அந்த அன்னை கற்கழித்த உங்களுடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மாதிரியும் உள்ள பணியாளர் என அவர் உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூத புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமண் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து வாழ்த்துவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுதி. ஏனெனில் உன் திருமகனாகி உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிரிட்டு தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காலுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை
அதே தீய ஆவியால் தூண்டப்பட்ட தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இன்று இப்பொழுது ஆறுவனவாக அவர் படித்தவாறு மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களை கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் எழுதிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவொன்று பாடுகளையும் உயர்ப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி இன்று பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளாமையும் என்றாடுகின்றோம். இவ்வழியினால் நீவுடன் கழியும் திருவிழமாடு. இவ்வாறு உம்முடைய திருமகன் திரு ரத்தத்தினால் ஊக்கம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று எங்கள் பாதுகாவலாய் இருக்கிற புனித யோசேப்பு மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகத்தெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வழியில் பயணம் செல்லும் சிறு அவையை சிறப்பாக மடியாராக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், இணை ஆயர்கள், திருநிலையரும் சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. இது விரும்பியபடி உம் திருமணம் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறந்திருக்கும் உடைப்பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். அன்பு தகப்பனே, இந்த அருமைய நாளிலே யோசேப்பு பேரை தாங்கி இந்த தலைமையிடத்தை சிறப்பாக எடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரருக்காகவும், விசேஷமாக தலைமை அன்னைக்காகவும், அவருடைய ஆலோசகர்கள், பல பொறுப்பாளர்கள், அனைத்து இல்லத்தினுடைய தலைவிகள், அவர்களோடு பக்கபலமாக உதவி செய்கின்ற அருள் சகோதரிகள் அனைவரையும் உங்களுடைய பரிசுத்தமான பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு நீர் உடனிருந்து அனைவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து, இந்த பிள்ளைகள் சோர்வடையும் போதும் மன உடையும் போதும் யோசேப் இவர் தாங்கி பிடித்து வழிநடத்தி இவர்களோடு உறுதுணையாக இருக்க அவருடைய பரிந்துரையை பொழியுமாறு முக்கியம் கொண்டாடுகின்றோம். மேலும் தங்கள் அழைத்தலே இன்முகத்தோடு வாழ எல்லாவற்றும் தேவ ஆசிரியர்களை பொழிந்து இந்த பிள்ளைகள் போகும்போது வரும்பொழுதும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் கடைசி வரை பிரமாணிக்குள்ள பிள்ளைகளால் வாழ உம்முடைய இறை அருளையும் உம்முடைய தாயுடைய பரிந்துரையும் இந்த பிள்ளைகளோடு இருந்து வளர்ந்துமாறு முக்கியம் கொண்டாடுகின்றோம். மேலும் இந்த மகாணத்திலே
சபை வளர்ச்சிக்காக உழைத்து இறந்து போன அனைத்து சகோதரிகள் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து உடைய வானகத்தை ஏற்றுக் கொள்ளுமாறு ஆழ்மையாய் ஜெபிக்கின்றோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனதில் அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். கடவுளை நம் தந்தையர்களுக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாமும் திருவோடு இணைந்து சொல்லுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேருறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எதிர்ப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு எடுத்துச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் இவற்றை எல்லாம் பாராமல் உமது திருவிழாவின் நம்பிக்கையை நோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள திருவுடன் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின்
செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகிறவர். உம்முடைய பாதுகாவலரான உமது யோசேப்பு வளர்ப்பு தந்தையாக கொண்ட அன்பு மைந்தவர். இவர்கள் இந்த உன்னத விருந்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லோருமே வேறு பெற்றவர்கள். அவையின் பாதுகாவலரும் நமது திருச்சி மாநிலத்தின் பாதுகாவலருமான செய்யும் ஆண்டாகும் இந்த 2021ஆம் ஆண்டை நம் திருத்தந்தை அறிவித்ததும் நம் அனைவருக்கும் ஒரு ஆனந்த பெருவிழாவாக அமைந்துள்ளது. இந்நன்னாளில் ஓர் குடும்பமாய் இவ்விடம் கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் எமது நன்றிகளை சமர்ப்பணமாக்குகின்றேன். கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரது புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. இறை அருளால் புதிய சிந்தனைகளுடனும் புத்துணர்ச்சியுடனும் புனிதமிக்க வாழ்வுக்கு வழிகொடுக்கும் விதமாக அமைந்திருக்கும் புனித யோசேப்பு ஆண்டிலே இன்று சிறப்பாக
நம் மாநிலத்தின் பாதுகாவலரான இவரை சிறப்பிக்கும் நாளாகவும் அதனிலே மாநிலம் மற்றும் மாநிலத்தில் உள்ள இல்லங்களின் பொறுப்பாளர்களாக விளங்கும் இல்ல அன்னையரின் விழாவாகவும் சிறப்பிக்கும் இந்நாளை சிறந்ததொரு நாளாக கொண்டாடிட தம் அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்த இறைவனுக்கு நன்றியினை சமர்ப்பிப்போம். அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இரக்கமும் அன்பும் நிறைந்த இறைவனின் இறை தூதர்களாய் இருந்து எம் மாநிலத்தின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ள எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் பணியாளர்களை எங்களது அழைப்பினை ஏற்று இந்நாளில் வருகை தந்து எம் மாநிலத்திற்காகவும் எம் அன்னையர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டி இறையாசிரை இத்திருப்பலின் வழி பெற்று தந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் இதயம் இருந்து நன்றிகளை சமர்ப்பணமாக்குகின்றோம். இனிய உள்ளத்தின் அடையாளம் மலர்ந்த முகம் என்பதனை தங்கள் இதயத்தில் இருத்தி உள மகிழ்ச்சியுடனும் முக மலர்ச்சியுடனும் இந்நாளில் வருகை தந்து எங்களின் ஆனந்தத்தை இரட்டிப்பாக்கி எங்களுக்காக வேண்டிக் கொண்ட புனித பிரான்சிஸ்குவின் வளரா சபை சகோதரிகள் மற்றும் பவுலின் புதல்வியர் சபையில் உள்ள அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றிகளை சமர்ப்பணமாக்குகின்றோம். நீ மேற்கொள்ளும் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப புதிய கோணங்களில் புதுவித சிந்தனைகளை கண்முன் கொண்டு கனிவுடனும் பணிவுடனும் எம்மவர்களை கையாண்டு மாநிலத்தின் வளர்ச்சிக்காய் பல்வேறு பணிகளை பாங்குடன் செய்து இறை துணையோடு எம் மாநிலத்தின் தலைமையேற்று வழிநடத்தி வரும் எம் மாநில தலைமை எண்ணெய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நன்றிகளை சமர்ப்பணமாக்குகின்றோம். என் இதயத்திற்கு ஏற்ற மேற்பாளர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப தங்களுக்கு என்று அளிக்கப்பட்ட பொறுப்பினை கண் அயராது ஏற்று உழைத்து எம் மாநிலத்தின் அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் தங்களின் உயர்ந்த எண்ணத்தையும் ஊக்கமூட்டும் பேராற்றலையும் கொண்டு எம்மவர்களுக்கான உலக சார்ந்த செயல்களில் தெளிவும் ஆன்மீகம் மிகுந்த காரியங்களில் கண்காணிப்பும் உடலுள்ள நலனில் அக்கறையும் கொண்டு நல்வழியில் ஒன்றாய் இணைந்து நற்பணி ஆற்றி வரும் எம் மாநில ஆலோசக அன்னையர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை கூறி எமது நன்றிகளை சமர்ப்பணமாக்குகின்றோம். கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கையுள்ளவர்களாய் மாநிலத்தின் அனைத்து இல்லங்களிலும் இல்ல தலைமையினர்களாய் இருந்து தங்களின் அயரா உழைப்பினாலும் ஆன்மீக சக்தியினாலும் நிறைந்த அன்பாலும் குடும்பத்தினை நல்வழியில் நடத்தி வரும் இல்ல தலைமையினர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நன்னாளில் வாழ்த்துக்களை கூறி உங்கள் நன்றிகளை சமர்ப்பணமாக்குகின்றேன். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் என்ற திருப்பாடலின் வரிகளுக்கு ஏற்ப இத்தெய்வீக பலியில் அமைந்த மனதுடனும் ஆன்மீக எழுச்சியுடனும் பங்கேற்று இறைவனில் ஒன்றனை இணைய தங்களின் பாடலின் வழி உறுதுணையாக இருந்த பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் எமது நன்றிகளை சமர்ப்பணமாகின்றேன். மேலும் இந்நன்னாளில் இம்மங்கள விழாவில் பங்கேற்று அன்பையும் ஆனந்தத்தையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இவ்விடத்தை தங்களின் வருகையினால் அளவர அமைத்து தந்த அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பணமாகின்றோம். இந்த நாளில் கருமண்டபம் உணவளிக்கு மாதா பண்பு சமூகம் இறை சமூகம் மரியாதையின் தூய இதய அவை சார்ந்த அத்துணை அருள் சகோதரிகளையும் குறிப்பாக இந்த மறை மாநிலத்தில் பணியாற்றுகிற மாநில தலைமை சகோதரி அருள் சகோதரி ரோசரி மற்றும் இந்த இல்லத்தினுடைய இல்ல தலைவி அருள் சகோதரி ரோஸ் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கூடி வந்திருக்கிற அனைத்து இல்ல தலைவிகள் ஒவ்வொருவரையும் ஏழைய அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் பணியிடத்தில் இருக்கிற அத்தனை அருள் பணியாளர்கள் பெயரால் அன்போடு இன்பகத்தோடு திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கி மகிழ்ந்துகிறோம். கடவுளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிக்குரிய நல்ல பணியாளரே,
உன் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். நன்றியுடன் ஒன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தையும் பீடத்தின் உணவால் நிறைவு பெற செய்வீரே. முடிவில்லா உமது துணையால் குடும்பத்தை பாதுகாத்து உமது அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையும் தாயுமான இறைவன் தந்தை மகன் தூயார் நம்பவர் வரையில் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. புனித யோசேப்பின் பரிந்துரையில் வாழ வளர சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடங்குகின்றது.